ஹாய் ஆல். நான் வந்து ஃபஸ்ட்டு கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம மித்ரன்ஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் பேக்ஸில் லைவ் வந்து கனெக்ட் ஆகலை, என்னென்னு தெரியலை. ஸோ நான் வந்து வீடியோவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நேம் லிஸ்ட்டெல்லாம் தனியாக எழுதி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிவ் அவே. இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது 500 மெம்பர்ஸ் ரீச் ஆனோடனே நம்ம வந்து கிவ் அவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம 500 மெம்பர்ஸ் ரீச் ஆயாச்சு. ஆனால் வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனவங்க பார்த்திங்கன்னா 42 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த 42 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இதில் என்ன அப்படின்னா, உங்கள் நேம்ஸ் எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, யாரோட நேமும் இதில் வந்து விட்டு போகலை, எல்லாத்தோட நேமும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 42 மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. 43 மெம்பர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஏன்னா 500 மெம்பர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ இனி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து 42 மெம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதில் எப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சேன். ஆக்சுவலாக இது வந்து நான் லைவுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். ஆனால் வந்து லைவ் கனெக்ட் ஆகலை, என்னன்னு தெரியலை. இருந்தாலும் இப்போ நான் இது வந்து லைவ் மாதிரியே உங்களுக்கு நான் பண்ணியும் காட்டிடுறேன். நம்ம வின்னர்ஸையும் வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக ஃபஸ்ட் நேம் வந்து ஆத்திகான் இருக்குது. நான் ஆத்திகா தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா கமல் மகேஷ் இருக்குது. ஸோ அவங்க நேம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இப்போ லைவுக்காகவே தான் நான் வந்து ஆர்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னு தெரியல, எனக்கு வந்து லைவ் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செந்தமிழ் யாழினி, இந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தோட நேமும் நான் வரிசையாக அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எனக்கே வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. என்னடா நம்ம வந்து லைவில் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம், அதே போல் தான் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் வந்து எதுவுமே வந்து கனெக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இது அப்படி லைனாக காமிச்சிட்டே வரேன், நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் லைனாக தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நேம்ஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேருந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம லைவில் பண்ணலான்னு நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன். பட் வந்து என்ன சொல்கிறது, அதாவது நம்ம எல்லாமே பிளான் பண்ணாலும் திடீர்னுட்டு கடைசியில் ஏதாச்சும் ஒன்று நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு அது நம்ம லைவ்லேயே பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் இது ஈக்குவல் டு லைவ் தான். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு நான் வரிசையாக நேம்ஸு கரெக்டாக எல்லாமே அடுக்கி வச்சு உங்களுக்கு பாருங்கள், கீழே இருக்க நேம்ஸ் இது எல்லாமே நான் எல்லாத்தோட நேமை நான் நோட் பண்ணியிருக்கேன் இதுலேயும். அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணினேன். கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு டிசப்பாயிண்ட்டும் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து தைரியமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து யூடியூப்லேயும் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம யூடியூப்லேருந்து நம்ம ஆர்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெலிவரிக்கு நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோங்கிறத வீடியோவுமே நான் வந்து சூப்பராக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோலேயே வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம கொரியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நான் போடுற இந்த வீடியோ அன்னைக்கே வந்து நான் நியூவாக வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து கம்பு, கருப்பு கவுனி அரிசி, திணை, ராகி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மில்லட்ஸ்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இன்றைக்கி உங்கள்கிட்ட லைவ்லேயே அதை சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இதுவும் லைவ் போல் தானே நான் சொல்லிட்டேன்னா, அதான் உங்களுக்கு நேம்ஸ்லாம் காட்டிகிட்ருக்கேன். இன்னொன்று நியூவாக என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிவப்பு அரிசி ஃப்ளார். அதாவது நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணுற சிவப்பு அரிசி ஃப்ளார்லேருந்து இனிமேல் நம்மக்கிட்ட ப்ரௌனீஸு, கப் கேக்ஸு, குக்கீஸு, டீ கேக்ஸ், அதாவது ப்ளைன் கேக்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் இனிமேல் அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி தான் நம்ம வந்து நியூவாக வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்கிறனால
நாளையிலேருந்து ஆர் மண்டேலேருந்து நம்ம வந்து அந்த லான்ச்சிங் ஆஃபரும் விட போகிறோம். ஸோ நீங்கள் அந்த லான்ச்சிங் ஆஃபருமே என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட இருந்து நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பட்டர், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நம்ம ஹெல்தி மெனூஸை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து 41st. எக்ஸ்கியூஸ் மீ. இது வரைக்கும் நம்ம எல்லா நேமும் எழுதியிருக்கோம். ஸோ 42 மெம்பர்ஸோட நேமும் நம்ம இதில் எழுதியிருக்கோங்கிறது உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா 42 மெம்பர்ஸ் நேமே நம்ம வந்து எழுதி அதை வந்து பேப்பர் வந்து மடித்து எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஜென்யூனாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இது. இல்லாட்டி நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக கூட இதை வந்து வீடியோஸ் எடுத்து கூட நான் பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது வந்து லைவுக்காக தான். ஆனால் வந்து லைவ் வந்து என்னால் பண்ண முடியலை. இதுவுமே ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே ப்ராப்பராக காட்டி எல்லாமே சூப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான இப்போ வந்து 3 மெம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ இந்த 42 மெம்பர்ஸ்லேருந்து 3 மெம்பர்ஸ் தானா, அப்போ எங்களுக்குலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசப்பாயிண்டடும் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபரும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போல் கிவ் அவேன்னு கொடுக்குறோம். அது இல்லாமல் கிவ் அவே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணி தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தான் கொடுக்க போகிறோம். இதிலிருந்து இப்போ நம்ம 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அது யார் வின் பண்ணுறீங்களோ அதிலேருந்து இந்த 3 மெம்பர்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் வந்து எதுக்குமே பே பண்ண வேணாம் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் கூட இன்னும் வந்து நிறைய கிவ்அவேஸ் வாங்கலாம். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் கூட கொடுக்கணுன்னு ஆசை. இப்போ நம்ம ½ கேஜியாக கொடுக்குறனால 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு கிவ் அவேங்களா, அதனால் வந்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்குமே இது புதுசு தான். யூடியூப் சேனல் ரன் பண்ணி நம்ம வந்து எல்லாமே கொடுத்து இப்போ கிவ் அவேங்கிறது ஒன்று கொடுத்து இது எல்லாமே எனக்கும் புதுசு. அது ஏன்னா இது வரைக்கும் நானும் வந்து எந்த ஒரு சேனல்லையும் வந்து இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. ஸோ இது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலை. ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக வந்து கிவ் அவே கொடுக்கலாம். எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்து நிறையா பேர் இதில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கேமும் இருந்துச்சு. அதாவது அதையுமே நான் ஃபேஸ் பண்ணேன். சரி அதையுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. எப்படின்னா ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக ரிப்பீட்டடாக. இப்போ நான் ஒரு 300லேருந்து நான் போட்டேனுங்களா, அதில் ஒரு 400 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 400லேருந்து எனக்கு அனுப்புகிறாங்கன்னா 401 அதே இந்த 401 ஸ்க்ரீன்ஷாட்டவே 3 டைம்ஸ் எனக்கு கிளிக் பண்ணி அனுப்பிச்சு நான் பண்ணிட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேமும் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க. நான் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 7 பேர் 8 பேருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. நேம்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே மறுபடியும் எல்லோரும் அன்சப்ஸ்கிரைப். இது வந்து என்னென்னா ஒரு மோட்டிவேஷனுக்காக தானே தவிர மற்றபடி நான் உங்களை வந்து ஏமாற்றணுமோ இல்லை நீங்கள் என்ன ஏமாற்றணுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படின்னா எனக்கும் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட், நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நான் ஃபுல்லாக வந்து கொடுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 3 மெம்பர்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த 3 பேர் யார் செலக்ட் ஆகி வரீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க. அது யார் 3 பேர் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே 1 2 3 இதில் யார் வராங்கன்னு பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக நம்ம கிவ் அவேல நீங்கள் வித்தவுட் ஷிப்பிங், நீங்கள் வந்து ஷிப்பிங் கூட கொடுக்க வேணாம். சுஷ்மிதா,
லக்ஷவதனா, லக்ஷவதனா, ஜி லக்ஷவதனா. அடுத்தது பார்த்திங்கன்னா கௌரி. இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. கௌரி, சுஷ்மிதா அண்டு லக்ஷவதனா. நீங்கள் 3 பேர் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணதுனால, ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணனால என்கிட்ட இருக்குது. ஸோ நானே வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்கலாம். இதில் வின்னர் ஆகாதவங்க டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கிவ் அவே கண்டினியூவாக கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.